This podcast is brought to you by Carvana. Carvana makes car selling fast and easy from start to finish. Enter your license plate or VIN and get a real offer in seconds, down to the penny. If you accept, Carvana will come pick up your car from your driveway. Or you can drop it off at one of our car vending machines. Either way, you get paid instantly. It's fast, transparent, and 100% online. Car selling that saves your time. That's Carvana. Carvana. Pickup fees may apply. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், ஆக்சுவலி எனக்கு சில விஷயம் என்னால நோட்டீஸ் பண்ண முடிச்சு, நான் அதுதான் பேசுறேன்னு. பட் என்னால என்னோட பாடியை வந்து நான் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபியூ மந்த்ஸ் வந்து ஓகேவா தான் இருந்துச்சு, எல்லாமே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸ்லோலி என்ன ஆயிடுச்சுன்னா, எங்க ஹாஸ்டல் ஃபுல்லா வந்து எவ்வளவு கிளீனா இருந்தாலும் ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும். ஸோ ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும், ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. பின்னால வந்து கிச்சன் கிட்டலாம் வந்து அவ்வளவு சுத்தமா இருந்தாலும் ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்கும், லைக் அழுகி போன மாதிரி வாட அடிச்சு. ஸோ என்னோட ரூம் வந்து இந்த மிடில் ரூமா இருக்கிறதுனால ரொம்ப டார்க்கா இருக்கும். அந்த ஜாமா எடுத்தாங்க சொன்னால இந்த பிராங்க் பண்ணல அந்த கேர்ளுக்கு. அந்த கேர்ள் என்னோட இன்னொரு ஹாஸ்டல், அப்புறம் நாங்க 3 பேர் தான் அந்த ரூம்ல இருக்கோம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஈவல் ஸ்பிரிட் வந்து அந்த ரூமுக்கு வந்துருச்சு. எங்க யாருக்கும் அது தெரியல, எங்க ரூமுக்கு. பிகாஸ் அதுதான் இந்த மிடில் இருக்கும், ரொம்ப டார்க்கா இருக்கும். ஓகே, ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அது அந்த ரூமுக்கு வந்த கையோட எங்களுக்கு யாருக்குமே ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணல. போக போக சில சிம்டம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி பேட் சிம்டம்ஸ்லாம் வரத கையோட நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, எங்களோட கிளாஸ்மேட் தான். அவங்களுக்கு நாங்கள் சொன்னோம், ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து லைக் ரெசிடென்டல் அப்பார்ட்மெண்டா இருக்கிறதுனால பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாமே ஒரே பிளாக்ல தான் இருப்போம், பட் டிஃப்ரெண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடு. ஸோ அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி நடந்துருச்சு, நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், ஸோ என்ன பண்றதுன்னு. அப்போ அவர் வந்து நார்மலா ஃப்ரைடே வந்து ஐயாவுக்கு வந்து ரொம்ப டிவோட்டடா இருக்கிறதுனால அவருக்கு வந்து இறங்கி தென் அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஓகே இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் ஒரு உங்களோட சேஃப்டிக்காக நான் ஒண்ணு பண்றேன், லைக் அவருக்கு கனி அந்த தின்னூறு குங்குமம் போட்டு நீங்க வீட்டு வாசல்ல 2ம் எந்த பீடத்துக்கு பின்னால ஒண்ணு நீங்க வைங்க, பாருங்க அது கருதுதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க கீதா, வச்சு ஒரு 3 days கூட ஆகல, அந்த சாமி பீடத்துக்கு பின்னால வச்ச அந்த எலுமிச்சைக்கு வந்து கருப்பாயிடுச்சு, அப்படி காஞ்சு போய் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஆயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் இது வந்து நம்பல. பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு she just grabbed it. அந்த வீட்டுக்கு வெளியே இருந்த அந்த 2 எலுமிச்சைக்காய் இருந்துச்சுல, she just grabbed it and just throw in a rubbish. த்ரோ பண்ண அந்த நைட் என்ன நடந்துருச்சுன்னா, நாங்க ஸ்டில் தூங்கிட்டு இருக்கோம். தூங்கிட்டு இருக்குள்ள சடனா வந்து ஒரு 5 o'clock இருக்கு, I just feel someone like கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. திடீர்னு நீச்சு பார்க்கக்குள்ள அந்த கிராப் பண்ணி த்ரோ பண்ணாங்க என்னோட ஃப்ரெண்டு. அவங்க வந்து லைக் ஒரு மாதிரி கையெல்லாம் இழுத்துக்கிட்டு வாழை இழுத்துக்கிட்டு she cannot talk and she cannot pick up everything. ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் டக்குன்னு நான் என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு லைட்ஸும் ஆன் பண்ணிட்டு நாங்க பார்த்தப்ப she said, அந்த டைம் நான் கீழே படுத்திருந்தேன், அந்த தரையில இருந்து மெத்த போட்டு படுத்திருந்தேன். she said, இல்ல உன்னோட வார்ட்ரோப் மேல வந்து ஒரு ஃபிகர் நான் பார்த்தேன், விஷயமே லைக் வந்து சாரும் கட்டி கையில நீட்டா முடியெல்லாம் ரொம்ப நீட்டா ரொம்ப கோரமா இருந்துச்சு. அண்ட் தென் அதை என்கிட்ட சொன்னிச்சு, இது வந்து என்னோட வீடு, நான் இதை யாரையும் வெளிப்பட மாட்டேன், நீங்க எல்லாம் போங்க இந்த வீட்டை விட்டு அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா சொன்னிச்சு அப்படின்னு. அப்ப இது பார்த்து கேட்டு நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சர்ச் பண்ணோம், அந்த நைட்டே சர்ச் பண்ணோம். பட் அது என்னோட அந்த இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவங்க ரொம்ப பயந்ததுனால ஓகே ஃபைன் நம்ம ஒரு 7 மணி வரைக்கும் கிளாஸ் அதுக்கப்புறம் போனோம். ஸோ நாங்க அந்த 5 o'clock until 7 o'clock வரைக்கும் நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வெயிட் பண்ணி அவங்கள தூங்க வச்சு நாங்க 2 பேர் விடிய முடிச்சுக்கிட்டே இருந்தோம் until 7 o'clock. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நான் என்னோட ஹாஸ்டல் சீனியர் அக்கா எல்லாம் சொன்னாக்கா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஸோ யாருமே எங்க ரூமுக்கு போகாதீங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நானும் ஃப்ரெண்டும் சொல்லிட்டு போயிட்டோம். அதுல என்னோட சீனியர் அக்கா என்ன பண்ணிட்டாங்க, ஸோ இதுங்க வந்து ஜஸ்ட் போய் சொல்லுதுங்க what a part of the prank வந்து பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு she voluntarily goes sit inside our room. அந்த ரூம்ல உட்காந்து she challenged the spirit. ஓகே உன்னால என்ன முடியும் நான் பாக்குறேன், நான் பெருசா நீ பெருசா லைக் அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இன்சிடென்ட் நடக்கக்குள்ள ஹாஸ்டல்ல யாருமே இல்ல, அவங்க உள்ளோன் படுத்து டிஃப்ரெண்ட் ஸ்கேஜுவல் இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ஸ்கேஜுவல்னால அவங்க லேட்டா போனிருக்காங்க. என்ன நடந்திருக்குதுன்னா, she didn't saw the figure but someone grabbed, like அவங்க கையெல்லாம் இழுத்துக்கிட்டு அவங்களால பேச முடியாம அப்படி ஃப்ரீஸ் ஆயிட்டாங்களா அவங்க. ஸோ அந்த டைம் வந்து எத்தனை ஹவர்ஸா இல்ல மினிட்ஸா எங்களுக்கு தெரியல. then she tried to push and then run away from the room. நாங்க வந்து பக்கத்துல வெளியே தான் நின்றுட்டு இருந்தோம், ஹாஸ்டல் உள்ளே அவங்க போகல. நான் கேட்டேன் என்னக்கா அப்படின்னாக்கல, இல்ல நீ சொன்னீங்க நான் கேட்கல, பட் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் அந்த ரூமுக்குள்ள நடக்குது அப்படின்னு. வெளியெல்லாம் போனோமா சில்லா இருக்கும், பட் எங்களோட அந்த ரூமுக்குள்ள போனோமா ரொம்ப வார்மா இருக்கும், உட்கார முடியாது.
அப்படியே கொஞ்ச நாள் மறுபடியும் போய்கிட்டே இருந்துச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம், கரெக்ட் அந்த டைம் வந்து கரெக்ட் மூவி வந்து டைம்ல எல்லாம். ஸோ லேப்டாப் ஃப்ரெண்டோட லேப்டாப் எப்படின்னா பேட்டரி இருக்காது, ஜஸ்ட் நம்ம அந்த அடாப்டர் ஒயர் இருக்குல்ல அது போட்டு நம்ம லேப்டாப் பாய்க்க முடியும். ஸோ அந்த ரூம்ல உட்காந்து தான் நாங்க எல்லாருமே கரெக்ட் படம் பார்த்துட்டு இருக்கோம், நைட் பாத்துக்கிட்டு இருக்கோம். அடாப்டர் இல்லாம அந்த லேப்டாப் வந்து ஓடுறது, பிகாஸ் அதுல இருந்து பேட்டரி இல்ல. சோ என்ன பண்ணிடுச்சு, திடீர்னு வந்து எங்களோட ஒரு ஹாஸ்டல் ஃபுல்லா பிளாக் அவுட் ஆயிடுச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, பிளாக் அவுட் ஆகி அந்த லேப்டாப் ஸ்டில் அந்த படம் போய்கிட்டு இருக்கு அந்த ரூம்ல. சோ நாங்க எல்லாமே ரொம்ப பயந்து லைக் அந்த லேப்டாப்பை அப்படியே த்ரோ பண்ணிட்டு வீட்டு விட்டு ஓடி வந்துட்டோம். ஓடி அந்த வெளியே நின்றுட்டு நாங்க சும்மா ஸ்கிரீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப எங்களோட சீனியர் அண்ணா வந்து இந்த என்னாச்சுன்னு கேட்டப்ப நான் சொன்னேன், இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள செக் பண்ணிட்டு இல்ல அதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை நீங்க போங்க சொல்லி போயிட்டாங்க. அந்த ஒரு டே வந்து நாங்க அந்த ரூம்ல தூங்கவே இல்லை, எல்லாமே ஹால்ல மெத்த போட்டு தூங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா எங்களோட மிட் டர்ம் எக்ஸாம் வந்துச்சு. எக்ஸாம்க்கு எல்லாம் படிச்சுட்டு இருக்கல என்னோட சீனியர் அக்கா ஒருத்தவங்க அவங்க வந்து லைக் ரொம்ப வீக்கான விஷயம், லைக் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்னால ரொம்ப பயப்படுவாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹால்ல எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. சரி நம்ம லேட் ஆயிடுச்சு அவங்களாம் தூங்குறோம்னு சொல்லிட்டு ஃபியூ ஸ்டூடெண்ட் நாங்களாம் போய் தூங்கிட்டோம். அவங்க தான் ஹால்ல இருந்திருக்காங்க. சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.